தேவையில்லை, லீவ் இட். ஓகே ப்ரோ, லீவ் இட். மூர்த்தி அண்ணா வாங்க வாங்க, என் தங்கச்சி லைவில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தயாக்கா உங்க காஃபி கிடைக்கும், அவன் குடிங்க. தயாக்காவோட காஃபி குடிச்சாலாம் செத்து போக மாட்டான். தயாக்காவோட ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும், அப்பதான் அவன் ஓடுவான். அவன் அடுத்த நாள் ஃபுல்லா அவன் டாய்லெட் தான் உட்கார்ந்துருப்பான். தயானி சிஸ்டர் அவ்வளோ பெருமை உங்க ஜூஸுக்கு இல்லக்கா. ஓகே ப்ரோ. தயாக்கா வணக்கம். சேச்சி பரன் மறந்து மீட்டோமி. ஒய்யோடா. ரத்தினகுமார் ஹாய் சிஸ்டர் சொல்லிருக்கீங்க. ஹாய் வாங்க. தமிழரசி நேரே வணக்கம். குஷி வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பிரவீன் தம்பி அக்கா நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கு தம்பி? இருக்க മകൻ എവിടെ? രതീഷ് മോൻ അങ്ങ് റൂമിലാണ് ഉറങ്ങാൻ പോയി. ഈ റൂമിൽ ഇപ്പൊ മോൻ കിടക്കില്ല, ഇവിടെ ഭയങ്കര ചൂടാണ്, AC ഇല്ലാത്തതുകൊണ്ട് അങ്ങ് AC റൂമിലാണ് കിടക്കുന്നത്. വിനോദ് റൗഡി ബേബി ഹായ്. அவன் ஒரு 9. ஐயோ ஐயோ. ஏன் உங்க ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு? ஏன்னா நான் தூங்க போறேன், அதனால இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கேன். வெளியில போறேன்னா வேற ஒரு ஹேர் ஸ்டைலா இருக்கும். குட்டி மனு வாங்க. ஹாய் சார், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என் பாசமான தங்கச்சிமா, பேட் கமெண்ட் தள்ளி விடுங்க தங்கச்சிமா. பேட் கமெண்ட் தள்ளி தான் விடுறேன். ஃபுல் ஃப்ரீ ஹேர் எல்லாம் இருக்கட்டுங்க. தயானி சிஸ்டருக்கு சிரிப்பு வருது. உண்மைதானே தயானி சிஸ்டர் சொன்னேன். ചേച്ചിയുടെ വീട്ടിൽ AC ഒക്കെ ഉണ്ടോ? അപ്പോ വലിയ പണക്കാരിയാണെന്ന് തോന്നണം. രതീഷേ, AC സേലത്തില് AC ഇല്ലെങ്കില് മനുഷ്യൻ ഇവിടെ ചത്തുപോകും. ഞാൻ EMI-ലാണ് AC എടുത്തത്. എനിക്ക് തോന്നുന്ന ഏകദേശം ഞാൻ 1 വർഷം വരയ്ക്കും ഞാൻ AC-യുടെ EMI അടച്ചിട്ടുണ്ടെന്ന് തോന്നുന്നു. ഒരു 1 ഇയറിന് മുമ്പ് തന്നെ AC-യുടെ EMI തീർന്നത് എനിക്ക്. അല്ലാതെ റെഡി ക്യാഷ് കൊടുത്തൊന്നും വാങ്ങിക്കാൻ അത്ര പണക്കാരി ഒന്നുമില്ല ഞാൻ, കേട്ടോ. ഞാനൊരു പാവം മിഡിൽ ക്ലാസ് ഫാമിലിയാണ് എന്റെ ഫാമിലി. പിന്നെ AC വന്ന് എത്ര 30,000, 30,000 രൂപ. EMI ഇടുമ്പം മന്ത്ലി ഒരു 2,500 റുപ്പീസ് വരും എനിക്ക്. സോ അതുകൊണ്ട് അത് അടച്ചതാണ്. രണ്ടാമത് സേലത്തിൽ AC ഇല്ലാതിരിക്കാൻ പറ്റില്ല, ചൂട് ഭയങ്കര ചൂടാണ്. வெற்றிவேல் மரியாதை கொடுத்து பேசும். என் தங்கச்சி லைவில் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, ஓகேவா? ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க அம்மா. என்னத்த ஓபன் பண்ணணும் கோமதி? என்னத்த ஓபன் பண்ணணும்னு தெரியலையேம்மா. ஒரு நைட்டுக்கு எவ்வளோ? நல்லா ஒரு நைட்டுக்கு எவ்வளோனா உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. உங்க அம்மா வந்து ஒரு நைட்டுக்கு எவ்வளவு வாங்குவாங்களோ அதே தான் மத்தவங்களும் வாங்குவாங்களா இருக்கும். எனக்கு தெரியல ப்ரோ, ஏன்னா நான் நைட்டுக்கு எல்லாம் வாங்கினது இல்ல. இப்படி எல்லாம் கேட்பாங்கக்கா, இதை விட கேவலமும் கேட்டுருந்தாங்க. அதுக்கு தகுந்தவாறு பதில் கொடுக்கணும். சூப்பர், நல்லா அழகா நீங்க இருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். ஆண்டி நான் வேலைக்கு போகவில்லை, சாப்பிட்டுட்டே எப்படி நல்லா இருக்கேன். ஃப்ரீ ஹேர் எல்லாம் வேணாம் ப்ரோ. ரோஷினி சிஸ்டர் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் சிஸ்டர். ரோஷினி சிஸ்டரை கேட்டேன்னு சொல்லுங்க. தயன் சிஸ்டர் யார்? என் வீட்டுக்காரோட அக்காவையா? அவங்க போன் ഓക്കേവാ? ആരാത്? രതീഷ്, അത് എന്റെ ചേട്ടന്റെ ചേച്ചിയാണ്, എന്റെ നാത്തുന. நானும் தான் வண்டியே கேக்குறேன். இத பேசுங்கடா பாப்போம். பேச மாட்டாங்க. ஆமாம் ரோஷினி சிஸ்டர். அழகு சிங்கம் அம்மா என்ன ஸ்பெஷல்? என்னை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறான் போல இருக்கா. பார்த்து ரசிச்சுக்கோங்க. போற போக்குல ஏதாவது லாரியில அடிபட்டு செத்துறாதீங்க, அப்புறம் ரசிக்கிறதுக்கு 2 கண்ணும் இருக்காது. ராம் வாங்க. ஹாய் வணக்கம் ரோஷினி சிஸ்டர், ஹவ்வாரி? நல்லா இருக்கேன் ராம் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ഡ്രസ് സൂപ്പർ ആയിട്ടുണ്ടോ? 100 രൂപ ഡ്രസ് ഇല്ല രതീഷ്, നീ ഇവിടെയാണ് നോട്ട് ചെയ്യേണ്ടത്. നീ AC-ക്ക് പറഞ്ഞില്ല, ഈ ചുടിദാറിന്റെ റേറ്റ് വന്ന് വെറും 100 റുപ്പീസ് ആണ്. അപ്പൊ ആര് പാവമാണോ പണക്കാരാണോ നീ ഒന്ന് നോക്കിയിട്ട് പറ. சாப்பிட்டாச்சு ராம் ப்ரோ, சாப்பிட்டாச்சு. அட போங்கடா, பேட் கமெண்ட்ஸ் ஆல் பாய்ஸ். குட் மார்னிங் எவ்ரிஒன், குட் மார்னிங். ஈட்டில் யார்? உங்க அம்மாவா? தெரியாம போச்சு. நான் 50வது லைக் போட்டேன் சிஸ்டர். ராம் ப்ரோ, நீங்க சொல்லும் போதுதான் நானே பாக்குறேன் எத்தனாவது லைக்னு. என் பாசமான தங்கச்சிமா, பக்கத்துல இருப்பவர்களே நான் கேட்டேன் என்று சொல்லுங்கள் தங்கச்சிமா. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. அவங்க ரூம்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்ப சார்ஜர் போட்டுட்டு போயிட்டாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன், ஓகேவா?
குட் மார்னிங்கா? எஸ், அவங்களுக்கு குட் மார்னிங் நினைக்கிறேன்.